ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD NZD சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணதான். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணது. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? AUD NZD சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மந்த்லி கேண்டில் வந்து முடிய போகுது. சரிங்களா? மந்த்லி கேண்டில் வந்து எல்லா இதுலுமே எல்லா பேர்ஸ்லேயுமே மந்த்லி கேண்டில் வந்து முடிய போகுது. மெயினாக வந்து கோல்டில் பார்த்திங்கன்னா இது இந்த வீக் வந்து இந்த ஒரு மந்த்து பார்த்திங்கனாலே கன்சல்டேஷன் மந்த்து. ஆனால் இதுலேயே நம்மளால் வந்து இவ்வளோ ட்ரேடு வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்குது. சரிங்களா? பட் அடுத்து வரது வந்து ஒருவேளை ட்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ட்ரேட்ஸாக வரும். ஸோ வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கன்ஃபார்ம் வந்து மந்த்லியை வந்து ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது எக்காரணத்தை கொண்டு அந்த ஒரு ஓவர் ட்ரேட் அப்படின்றத மட்டும் பண்ணாமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு செட்டப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்தோம்னா நல்ல ஒரு செல் செட்டப். சரிங்களா? இந்த 2 ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து இதுலேயே வந்து ரியாக்ட் ஆகிடும் அப்படின்றதுனால தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வந்து ட்ரெண்டு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ட்ரெண்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு செல் செட்டப்பு. இது நமக்கு வந்து எக்ஸ்பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை எனக்கு இது எக்ஸ்பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கதும் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கலாம். லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ ஆர்டர் பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே ரீச் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு சிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி. இது ஒரு டைம் ஆஃப் செட்டப். சரிங்களா? நான் வந்து சார் சிஆர்லாம் வந்து எனக்கு வந்து அந்தளவு வந்து உடன்பாடு இல்லை. நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு சிஹெச்ஓ இல்லை வந்து வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னா தாராளமாக வந்து அதுக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஓபிக்குள்ளே வந்து மார்க்கெட் நுழையுது. ஓபிக்குள்ளே நுழைஞ்சிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக இங்கே போய்ட்டு ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது. இதை நம்ம சிஹெச்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை 15 மினிட்ஸில் நீங்கள் எடுத்தாலும் சரி. 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸோட எதுவுமே அவைலபிள் இல்லை. இது வந்து இங்கே இம்பேலன்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்கணும் அதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 5 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து மாட்டுதா அப்படின்றத பார்க்குறோம். 5 மினிட்ஸில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து மாட்டுது. சரிங்களா? ஸோ வந்து இதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு மறுபடியும் சிஆர் கொடுத்தாலும் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து மார்க்கெட் இதாகுது கரெக்டாக பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு பக்கத்தால் வரைக்கும் மார்க்கெட் வந்து வருது. இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்கும் என்ன அப்படின்னா, சார் இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வந்து எல்லாமே வந்து சிஆர் தான். சரிங்களா? டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து சிஆர் தான். 50% மறுபடியும் வந்து 50% விக்லோஸ் இருக்கும், மறுபடியும் விக்லோஸு எல்லாமே வந்து விக்லோஸு. ஸோ வந்து ஆர்டரை இது எடுத்துருச்சா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நீட்டான ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து எடுத்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் வந்து ஆர்டர் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து பண்ணுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செல் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் செல் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே செல் பண்ணிட்டு இது என்னுடைய ஸ்டாப் லாஸு. டார்கெட் பார்த்தோம்னா நம்ம வழக்கம் போல் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் கீழே வரைக்கும். சரிங்களா? பட் இது வந்து இன்னும் வந்து கீழே போயிருக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு செல்லிங் செட்டப்பு. அதனால் டவுன் ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். இது ஏன் வந்து போகுது அப்படின்னா இம்பேலன்ஸ் டேப்பு. சரிங்களா? இம்பேலன்ஸ் அதாவது 1 டேவோட இம்பேலன்ஸ் டேப்பு. 1 டேயில் வந்து கரெக்டாக ஒரு இம்பேலன்ஸு. இதை இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறுபடியும் மேலே வந்து இம்பேலன்ஸில் எடுக்குது. ஸோ கீழே வரைக்கும் போகும். சாலிடாக இது வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியும். இதோட அடுத்த டார்கெட் இது. அவ்வளோதான். நான் ஒரு லைன் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். இது வந்து ஒரு கோல்டன் செட்டப்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சார் இங்கே ஒரு சிஆர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில்
அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் டவுனில் வரப்போ இங்கே உங்களுக்கு சிஆர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறத விட இங்கே சிஆர் கிடைக்குதுன்னு எடுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். சரிங்களா? இங்கே கிடைக்கிற சிஆர் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே கிடைக்கிற சிஆர் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான் வந்து வித்தியாசம். சரிங்களா? மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸில் டேப் ஆகிட்டு கீழே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீசெண்ட்டு டார்கெட்டு இது. சரிங்களா? இதுவே வந்து நல்ல ஒரு ஆர்ஆர் தான். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? அதுக்கும் கீழேயும் மார்க்கெட் வந்து போயிடுது. பட் வந்து நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து சிஆர்லேயே அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒரு என்ட்ரி வந்து போட்டுடலாம். செல்லு இந்த இடத்துல சிஆர், இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் இது வரைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத ரெண்டுமே பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து சேஃப் ஜோனாக தான் போடணுன்னா நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே வச்சுக்கலாம். நமக்கு 1:5னாலும் அது வந்து ரிஸ்க் வந்து கம்மி. சரிங்களா? அவ்வளோதான் வந்து வித்தியாசம். டேரெக்டாக அடிச்சு தூக்கிட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இது ரெண்டுமே வந்து ரீசெண்ட் டார்கெட்டு. இப்போ மார்க்கெட் ப்ரெசென்ட்டில் எங்கே வந்து ட்ராவல் பண்ணுது, எது வரைக்கும் வந்து மார்க்கெட் போயிருக்கு அப்படின்றத சும்மா நான் வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். அங்கே நம்ம ஒரு வேளை பிடிச்சி நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரீச். இப்போ நம்ம வந்து இங்கே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க, ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறோமோ இல்லை மறுபடியும் வந்து ஒரு அடுத்தடுத்த டார்கெட் வைக்கிறோமோ அப்படின்னாலும் நமக்கு இங்கேயும் வந்து கட் ஆகும் ஒரு கட்டு. அது போக கீழே வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும். பட்டு இதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை, எனக்கே வந்து தெரியும். ஸோ வந்து ஏன்னா அது விக்கில் வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இது பண்ணுறது இந்த டேவோட ஒரு டார்கெட், சாலிடான டார்கெட். அதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துட வேண்டியதான். மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இவ்வளோ தூரம் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறந்துடாதீங்க, அடுத்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மந்தோட கேண்டிலும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட்டு நான் வந்து ஷோ பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். ஒரு கோல்டு செட்டப்லேயே நம்ம வந்து இது பண்ணலாம். கோல்டுலேயே பார்த்திங்கன்னா அடுத்த மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம வீக்லியிலேருந்து மந்த்துக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து 5 மணி நேரம் 53 நிமிஷம் தான். சரிங்களா? அடுத்த மந்த்லி கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த மந்த்லியில் வந்து நல்ல நல்ல செட்டப்ஸ் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்களும் வந்து இருங்க. ஏன்னா வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்லேயும் இந்த அளவுக்கு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுது. நம்ம நார்மலாகவே பண்ணுறது தான். பட்டு மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோன்லேயே நல்ல நல்ல ட்ரேட்ஸாக நம்ம வந்து எடுக்கிறோம். நல்ல ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரெண்டி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவோம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.